இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை. உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேளையிலும் நாம் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொள்ள வேண்டிய வசனம் சங்கீதம் 151 சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆகாய விரிவை பார்த்து ஏன் துதிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குன்னா, அது நம்மளுடைய கண்களுக்கு ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்கிறது அல்லவா? அதனால அதை பார்த்து நாம் என்ன பண்ண வேண்டுமாம்? தேவனை துதிக்க வேண்டும், உயர்த்த வேண்டும், போற்றி பாட வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. யோசுவா 24:24 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை சேவித்து அவர் சத்தத்துக்கே கீழ்ப்படிவோம் என்றார்கள். அல்லேலூயா. இதை எப்பொழுது சொல்லுகிறார்கள் என்றால், யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, உங்கள்கிட்ட இருக்கிற விக்கிரகங்களை நீங்க விலக்கிடுங்கன்னு சொல்றாங்க. விலக்கி விட்ட பிற்பாடுதான் அவங்க சொல்றாங்க, கர்த்தரையே சேவி அவர் சத்தத்துக்கே நாங்க கீழ்ப்படிவோம் என்று அவர்கள் சொல்லுவதை நம்மளால இந்த வேத வசனத்திலே வாசிக்க முடிகிறது. இப்ப செப்பனியா 2 வசனத்திலே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாருதான் இதை செய்வாங்க, எப்படி செய்வாங்கன்னு. தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. அப்பொழுது ஒரு நாள் கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். அப்ப அந்த கோபத்தின் நாளில் மறைக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம மனத்தாழ்மை அடையணும், நீதியை தேடணும், தாழ்மையை தேட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படி கற்றுக்கொண்டவர்களுக்கு நடக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொல்லி ஏசாயா 25:6 தொடர்ந்துள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சை ரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சை ரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டை சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அல்லேலூயா. அப்ப இத்தனை காரியத்தை ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் பாத்திரவான்களா இருக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, அவரை தேடணும், நீதியை தேடணும், மனத்தாழ்மையை நம்ம என்ன பண்ணணும்? தேடணும். நியாயத்தை நடப்பிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் அவருடைய கோபத்தின் நாளிலே நாம் மறைக்கப்படுகிறவர்களா இருப்போம். மறைக்கப்பட்ட பிள்ளைகளை கொழுமையான பதார்த்தம் உள்ள விருந்துக்கு நம்மளை அழைத்து செல்லுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கோம். இதை உணர்த்தும் வண்ணமாக ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றி. தேவனை உயர்த்தி துதியுங்கள். தேவனின் செயல் அதிசயம் என்று, அதிசயம் என்று சொல்லி, தேவனின் செயல் அதிசயம் என்று, அதிசயம் என்று சொல்லி, தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றி. தேவனை உயர்த்தி துதியுங்கள். கர்த்தரையே நம்பி சத்தியம் கை கொண்டு உத்தம ஜாதி உபவிசியுங்க. கர்த்தரையே நம்பி சத்தியம் கை கொண்டு உத்தம ஜாதி உட்பிரவேசியுங்க. பக்தருக்கென்று பலத்த நகரம், பலத்த நகரம் உண்டு. பக்தருக்கென்று பலத்த
பலத்த நகரம் உண்டு. தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றி தேவனை உயர்த்தி துதியுங்கள். மறைவிடமும் உண்டு மன்னவின் ஜனத்திற்கு, கூரை விசாரிக்கும் கோபத்தினாலே. மறைவிடமும் உண்டு மன்னனின் ஜனத்திற்கு, கூரை விசாரிக்கும் கோபத்தினாலே. அறைக்குள் மறைந்து ஆனந்திக்கும் சபை, ஆனந்திக்கும் சபையே. அறைக்குள் மறைந்து ஆனந்திக்கும் சபை, ஆனந்திக்கும் சபையே. தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றி தேவனை உயர்த்தி துதியுங்கள். சிறந்த விருந்தொன்று சியோன் மலை மீது அருந்த யாவருக்கும் ஆயத்தமாக்குவார். சிறந்த விருந்தொன்று சியோன் மலை மீது அருந்த யாவருக்கும் ஆயத்தமாக்குவார். நிந்தையை நீக்கி கண்ணீரை துடைத்து, கண்ணீரை துடைத்திடுவார். நிந்தையை நீக்கி கண்ணீரை துடைத்து, கண்ணீரை துடைத்திடுவார். தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றி தேவனை உயர்த்தி துதியுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இப்படியாக நினைத்த அந்த விருந்து ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்காக தான் நாமும் ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், நம்மளை அழைத்து சென்று நம் நிந்தையை நீக்குவார், கண்ணீரை துடைப்பார். ஹல்லேலூயா. அதற்கு நாம் செய்ய வேண்டியது நீதியை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும், தாழ்மையை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதை செய்து மறைவிடமாகிய சபைக்குள்ளிருந்து நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அருமையாய் வந்து நம்மளை அழைத்து சென்று அவருடைய ஆனந்த பாக்கியத்துக்குள்ளாய் நம்மளை சேர்ப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இதை கேட்கிற நாம் யாவரும் அவருக்குள்ளாய் மகிழ்ந்து களி கூறுவோம், அவரையே போற்றி துதித்து மகிழ்வோம். God bless.